ஓம் சக்திதாயே நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும், உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் என்று கூறி இன்றைய தலைப்பு என்னவென்றால் பலன் காணுதல். 4 பலன் காணக்கூடிய பகுதி 4வது பகுதிக்கு வந்திருக்கிறோம். புத்தியால் வெற்றி, கைரேகை அமைப்பு. புத்தியை கொண்டு வாழ்வில் வெற்றி அடையக்கூடிய ஒரு நபரினுடைய கைரேகையை போட்டிருக்கிறோம். புத்தி ரேகை தான் அவருக்கு மெயினாக இருக்குது, அதான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ நம்ம 2 கையை பார்க்குறோம். 2 கையும் பார்க்கணும். இது இடது கை, இது வலது கை. பார்த்த உடனே இவர் ஆணா பெண்ணா அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஒரு கைரேகை ஆன்லைனில் வருது, எனக்கு இது வந்தது, ஆன்லைனில் வந்ததான். ஆண், வயது 49. இவருடைய இடது கை, இவருடைய வலது கை. முதல்ல எடுத்தோடனே என்ன பண்ணணும், ஆயில் ரேகை எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஆயில் நல்லா இருந்ததுன்னா உடம்புல பலம் நல்லா இருக்கு. இவருக்கு சுக்கிரமேடு நல்லா இருக்கும், ஆயில் ரேகை 2 கையிலுமே நல்லா இருக்கு. அப்படிங்கும்போது உடம்புல நல்ல பலம் இருக்கு. அதாவது வீரியம், சக்தி, நல்ல ஒரு பவர், நல்ல திறமையான மனிதர். கை ரொம்பவும் மென்மையா இல்லை, ரொம்பவும் சாஃப்டா இல்லை, ஒரு நடுத்தரமா, நம்ம சுத்தமா நல்லா நீட்டா இருக்கு. கை பார்க்கறதுக்கு நல்லா நீட்டா இருக்கு. அவ்வளவு கஷ்டப்படாமல் ஓரளவு உழைத்து வாழ்க்கையில் வெற்றி பெற்ற ஒரு கை, புத்தியை பயன்படுத்தி. இப்ப ஆயில் ரேகை 2 கையிலையும் நல்லா இருக்கு, சுக்கிரமேடு நல்லா இருக்கு. புத்தி ரேகை 2 கையிலையுமே சந்திரன் பக்கம் இருக்கு. ஆனா இதுல பாருங்க, புத்தி ரேகை இன்னொரு புத்தி ரேகை ஆரம்பிக்குது. இதுல இருந்து ஒரு புத்தி ரேகை கீழே இருக்கு. இது விதி ரேகை. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? இது விதி ரேகை. சந்திரமேட்ல இருந்து விதி ரேகை போகுது. அதே மாதிரி இங்கே சந்திரமேட்ல இருந்து விதி ரேகை போகுது. இந்த புத்தி இங்க புத்தி ரேகை 2 கிளையா பிரிஞ்சு வருது. அப்ப ரெட்டை புத்தி பலமாக இருக்கிறது. இருதய ரேகையும் நல்லா இருக்கு. இருதய ரேகையும் நல்லா இருக்கு. விதி ரேகை விட்டு விட்டு இருக்கு. விதி ரேகை சந்திரமேட்ல இருந்து விட்டு விட்டு இருக்கு. அதே மாதிரி இங்க செவ்வாய்மேட்ல ஒரு ஏணி இருக்கு. இங்க இருதய ரேகைக்கும் புத்தி ரேகைக்கும் இடையில ஏணி மாதிரி இருக்கு. சூரிய ரேகை 50 வயசுக்கு மேல இருக்கு. புதன் மேட்ல 2 ரேகை இருக்கு. இவ்வளவுதான் கையினுடைய அமைப்பு. இதை பார்த்தோன்னா நம்ம என்ன சார் செய்யறோம்? முதல்ல ஆயில் பலமா இருக்கு, சுக்கிரமேடு நல்லா இருக்கு சார். ஆயில் நல்லா இருக்கு, உடம்பு நல்லா இருக்கு, மனசு நல்லா இருக்கு, பிரச்சனை எல்லாம் குறைஞ்சது 80 வயசு வரைக்கும் உயிரோடு இருப்பாரு, நம்ம முடிவு பண்ணிக்கலாம். 2வது புத்தி ரேகையை பார்க்கணும். புத்தி தான் வாழ்க்கையில் வெற்றி அடையக்கூடிய. புத்தியால் எப்படி வெற்றி அடைகிறார்? இவருக்கு 2 புத்தி ரேகைனால கிளையா வந்திருக்கு. 2 புத்தி ரேகைனால 2 விதமான வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழக்கூடிய ஒரு திறமை, ஒரு அறிவு, ஒரு புத்திசாலித்தனம், அறிவாற்றல் இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. புத்தியால் 2 விதமான, இப்ப 2 விதமான புத்தி. அதாவது ஒன்று இன்னொரு புத்தி இன்னொரு வேலை செய்யும். ஒரு ஃபேக்டரினா 2 ஃபேக்டரி வச்சிருப்பாங்க. இங்க ஒரு ஃபேக்டரி வச்சிருப்பாங்க, அங்க ஒரு ஃபேக்டரி வச்சிருப்பாங்க. தொழில்னா இங்க ஒரு தொழில் செய்வாங்க, அங்க ஒரு தொழில் செய்வாங்க. இங்க ஒரு வருமானம் வரும், அங்க ஒரு வருமானம் வரும். இங்க ஒரு வீடு இருக்கும், அங்க ஒரு வீடு இருக்கும். ரெட்டையா இருக்கிறதுக்கு 2 புத்தி ரேகை 2 இருக்கு இல்லையா, 2 கிளை கலைச்சிருக்கு இல்லையா. அப்படிங்கும் போது 2 விதமான வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழக்கூடிய ஒரு புத்தி பலமா இருக்கு. இருந்தாலும் கற்பனையோடு, இது நேரா இருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் கீழே இறங்கியிருக்கு இல்லையா, கற்பனையில் வாழ்வதற்கு வாய்ப்பு. நிறைய கற்பனை இருக்கும். கனவு, கற்பனை, கதை, கவிதை சார்ந்த துறையிலும் இருப்பதற்கு வாய்ப்புண்டு. அந்த துறையில ஒன்று, வேற ஒரு துறை, வேற ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு கதை, கவிதை, கட்டுரை, கற்பனைகள் எழுதுவதற்கும் வாய்ப்பு உண்டு. இந்த மாதிரி நடத்துக்கலாம். ஆக மொத்தம் 2 விதமான வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழக்கூடியவர். கற்பனை அதிகமாக இருக்கிறதுனால மனசு அடிக்கடி பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏணி இவருடைய கையில் இருக்கிறது. ஏணி இருந்தால் படிப்படியான வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறது முடிவு பண்ணிக்கணும். இருதய ரேகை பாருங்க, நல்ல குருமேட்டை நல்லா சார்ந்து நல்லா இருக்கு. குருமேட்டை சார்ந்த இருதய ரேகை இருக்கும்போது வாழ்க்கையில் தன்னை விட உயர்ந்த அந்தஸ்தில் உள்ள ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ்வதற்கு வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறது முடிவு பண்ணிக்கும். விதி ரேகை சந்திரன்ல இருந்து ஆரம்பிச்சிருக்கு சார். 2 கையிலுமே விதி ரேகை சந்திரன்ல இருந்து ஆரம்பிக்குது. சந்திரன்ல இருந்து ஆரம்பிச்சா ஊர் விட்டு ஊர், வெளியூர், வெளிநாடு, வெளிதேசம் சென்று பொருள் ஈட்டி வாழ்க்கையில் உயர்வடைவதற்கு வாய்ப்பு உண்டு. 1. 2வது மனைவி வேலைக்கு செல்லக்கூடிய மனைவியாக அமைவதற்கு வாய்ப்பு உண்டு. மனைவியால் வருமானம் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? இப்ப விதி ரேகை சந்திரமேட்லேருந்து போயிருக்கிறதால இவர் வெளியூர், வெளிநாடு சென்று பொருளீட்டு நல்ல ஒரு வசதி வாய்ப்போட இருக்கார். மனைவியாலையும் வருமானம் வந்துட்டு இருக்கு.
அதே மாதிரி சூரிய ரேகை பாருங்க 50 வயசுக்கு மேலே டாப் ஆயிடுது. இப்போ 49 வயசு தான் ஆகுது. நான் எப்போ சார் வாழ்க்கையில் நல்ல ஒரு பிரைட் ஃபியூச்சர் வரும், நல்ல ஒரு செல்வ செழிப்போடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா 50 வயசுக்கு மேலே தான் அவருக்கு நல்ல நேரமே வருது. அது வரைக்கும் இருட்டில் இருந்து வெளிச்சத்துக்கு வர மாதிரி வாழ்க்கையில் இது வரைக்கும் கஷ்டம் தான். அதுக்கப்புறம் தான் 50 சூரிய ரேகை எப்பொழுது வருகிறதோ பொதுவாகவே உங்கள் கையை பாருங்க, நான் சொல்கிறத வச்சு உங்கள் கையை பார்த்துக்கணும். சூரிய ரேகை எந்த வயசுலேருந்து உங்களுக்கு சூரிய ரேகை வருதோ அந்த வயசுலேருந்து வாழ்க்கையில் நல்ல உங்களுக்கு எண்ணமெல்லாம் ஈடேறும், தொட்டதெல்லாம் தொடங்கும், வாழ்க்கையில் முன்னுக்கு வர வேணும்னா சூரிய ரேகை கண்டிப்பாக இருக்கணும் சார். இப்போ சூரிய வெளிச்சம் இல்லை, புரட்டாசி மாதம் சூரிய வெளிச்சம் இல்லை, எப்படி இருக்கு, கருங்கும்முன்னு இருக்கும், வீட்லேயே லைட்டு போட வேண்டியது இருக்கு. காரணம் சூரிய வெளிச்சம். அந்த சூரிய ஒளி, சூரிய வெளிச்சம், புகழ் வெளிச்சம் வாழ்க்கையில் முழுமையாக வெற்றி பெற வேண்டும் என்றால் சூரிய ரேகை உங்கள் கையில் இருக்கும். இவருக்கு 50 வயசு தான் சூரிய ரேகை வருது, அப்பதான் வெற்றி பெறுவார் அப்படிங்கிறத முடிவு பண்ணி முழு வெற்றி. அப்போ பணம் சம்பாதிக்காமல, பணம்லாம் சம்பாதிப்பாரு, செல்வ செழிப்போடு இருக்காரு, முழு வெற்றி. அவர் மனசுல ஒரு ஆசை இருக்கும், அந்த ஆசை நிறைவேறணும் 50 வயசு ஆகும். சரிங்களா? புதன் வீட்டில் 2 ரேகை இருக்கு, இங்க 2 இருக்கு, இங்க 2 இருக்கு. அப்படி புதன் வீட்டில் 2 ரேகை இருந்தா வைத்தியத்துறை மருத்துவத்துறையில் இவரோ இல்ல இவருடைய குடும்பமோ அல்ல குடும்பத்துல மனைவியோ இல்ல குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு மருத்துவத்துறையில் வைத்தியத்துறையில் கைராசி மருத்துவராக, செவிலியராக இல்ல மருந்தாளராக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. இதுல சப்போஸ் அதெல்லாம் இல்லை சார், பிசினஸ்ல நல்ல டாப் பொசிஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மாதிரி பார்த்துக்கணும். இப்போ நம்ம கையை பார்த்த உடனே கை எப்படி, எந்த விதமான கை, நல்ல நடுத்தரமான நல்ல ஒரு சிறப்பான சுத்தமான கை, பெருவிரல் நல்லா இருக்கு, சுக்கரமேடு நல்லா இருக்கு, அப்போ வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ பிறந்தவர். நிறைய தொடர்புகளும் நிறைய இருக்கும். சுக்கரமேடு நல்லா இருந்தால் தொடர்புகள், ஆசை, பாசம், காதல், அன்பு எல்லாமே நல்லா இருக்கும். வீடு, வாசல், வண்டி, வாகனம் எல்லாமே இருக்கும். அதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்க புத்தி ரேகை. இவருக்கு புத்தி தான் பலம். இப்போ புதன் ரேகை என்று சொல்லக்கூடிய ஆரோக்கிய ரேகை இருக்கு. அந்த ஆரோக்கிய ரேகை புத்தி ரேகை டச் பண்ணுது. அப்போ வாக்கு பொலிதம் இருக்கும் சார். இன்னும் ஒன்று, அந்த புதன் ரேகையில வியாதி இருந்தால் தான் வாக்கு பொலிதம், வியாதி இருந்தால் தான் அந்த ரேகையே வரும். புதன் ரேகை வந்ததுன்னா வியாதி இருக்கு, பணம் நிறைய வந்துடும், வியாதியும் உடைய வந்துடும். வியாதி ரேகைன்னு சொல்றதுக்கு பதிலாக இது ஆரோக்கிய ரேகைன்னு சொல்லுவோம். ஆரோக்கியத்தை பார்ப்பது, ஆரோக்கிய அந்த கை ரேகையில, அந்த கையில ரேகை வந்ததுனாவே, புதன் ரேகை வந்ததுனால உடம்புல வியாதி வந்துருச்சு, 6 மாசத்துல வியாதி வரப்போகுதுங்கிறத காண்பிக்கிறது தான் இந்த புதன் ரேகை. இந்த புதன் ரேகை இப்படி இருந்ததுன்னா உங்க கையில புதன் மேட்டுக்கு போகக்கூடிய ரேகை, இது துண்டு விரலுக்கு போகக்கூடியது புதன், கீழே புதன் மேடு, இதுக்கு போகக்கூடிய புதன் ரேகை இப்படி இருந்ததுனாவே உங்களுக்கு வியாதி, ஒன்று செரிமான கோளாறு, இல்லை நரம்பு சம்பந்த பிரச்சனை, இல்லை பிபி, சுகர், கொலஸ்ட்ரால், ஏதோ ஒரு வியாதி இருக்கு. அந்த வியாதி எச்சரிக்கையா பார்த்துக்கணும். புத்தி ரேகை கீழே இறங்கி இருக்கு, மன நோய் வருவதற்கு கூட வாய்ப்பு உண்டு, எச்சரிக்கையா இருக்கணும். புத்தி ரேகை கீழே சந்திரன் பக்கம் இறங்கிடுச்சுனாவே மனநோய் வருவதற்கு வாய்ப்பு உண்டு, எச்சரிக்கையா இருந்து அதை ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கணும் போதும். சரிங்களா? சந்திரமேட்லேருந்து விதி ரேகை ஆரம்பிச்சிருக்கு. வெளியூர், வெளிநாடு, வெளிதேசம் சென்று பொருளீட்டுவதற்கு வாய்ப்பு உண்டு. மனைவி மூலமா பொருள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்போ சார் எல்லாமே வாழ்க்கையில் நல்லபடியாக வரலாம்னா 50 வயசுக்கு மேலே தான் சூரிய ரேகை வருது. 50 வயசுக்கு மேலே தான் வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவர் கேட்ட கேள்வி இப்போ எனக்கு 49வது, எப்போ சார் நம்ம வாழ்க்கையில் நினைச்சதெல்லாம் நடக்கும்னா 50 வயசுக்கு மேலே தான் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ படிப்படியாக முன்னேற்றம், ஏறி இருக்கனால படிப்படியான முன்னேற்றம். இப்போ இவருடைய கையை பொறுத்தவரைக்கும் ஆயுள் ரேகை சிறப்பாக இருக்கு. 2 கைக்குமே சுக்கரமேடு நல்லா இருக்கு, சுக்கரன் உயர்வு, சுக்கரமேடு நல்லா உயர்வா இருக்கு, நல்லா வாழ்க்கையில சந்தோஷமா வாழணும்னு நினைச்சிட்டு இருக்காரு. 2 புத்தி ரேகை, புத்தி ரேகையில கிளையோட இருக்கனால 2 விதமான வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழக்கூடியவர். அதே மாதிரி ஏழிக்குறி இருக்கு, படிப்படியான வாழ்வில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு. சூரிய ரேகை இருக்கு, 50 வயசுக்கு மேல வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு. புதன் ஆரோக்கிய ரேகை இருக்கு, புதன் மேட்டுக்கு செல்லக்கூடிய ஆரோக்கிய ரேகை இருக்கு. அப்படிங்கும்போது ஆரோக்கியம் நல்லா, பணம் வரும், செல்வ செழிப்போடு வாழ்வதற்கு வாய்ப்பு உண்டு, வியாதியும் கூடவே வந்துடும். இந்த புதன் ரேகையில ஒரு செழிப்பு, ஒரு சிறப்பு என்னன்னா 2 கையிலுமே புதன் ரேகை புத்தி ரேகை டச் பண்ணுது. புத்தி ரேகை வெட்டும் பொழுது அப்போ அவருக்கு வாக்கு பொலிதம் இருக்கும். ஏதாவது ஒன்று சொல்லிட்டாருன்னா அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வாக்கு பொலிதம் இருக்கும், தெய்வ நம்பிக்கை இருக்கும், தெய்வ அருள் இருக்கும், வாழ்க்கையில நல்லா சிறப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவர் சுக்கரமேடு நல்லா இருக்கனால அம்பாளை, அதாவது அலங்கார தேவதை, காமாட்சி, மீனாட்சி, இந்த மாதிரி அலங்கார தேவதையை வணங்கினால் நல்ல ஒரு சிறப்பு, மேன்மையடைய, பணம் வளர்ச்சி அடைவதற்கு, மேன்மை அடைவதற்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி குலதெய்வ அருள் உண்டு. சந்திரமேட்டுக்கு விதி ரேகை வருது, விதி ரேகை சந்திரமேட்லேருந்து போகுது, புத்தி ரேகை சந்திரன் பக்கம் இருக்குது. மனசு ரொம்ப நல்லா வேலை செய்யும். ரொம்ப மனசு வேலை செய்யும்போது மனச்சங்கடம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு, எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வியாதியை பார்த்துக்கணும், மனசை பார்த்துக்கணும். வியாதியும் மனசையும் பார்த்துக்கிட்டா பொருளாதார குறை எதுவுமே கிடையாது. நல்ல டாப் 50 வயசுக்கு மேலே டாப்புக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி தான் நம்ம கையை ஆராய்ச்சி பண்ணுவோம். உங்க கையை பாருங்க, நான் சொன்னதை வச்சு உங்க கையை பார்த்துக்கிட்டு, இப்போ நான் பலன் காணும் பகுதி 4வது பகுதி, இன்னும் கைரேகைகளை நிறைய போட இருக்கிறேன், நீங்க பார்த்து பயன்பெறுங்கள் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். வணக்கம்.